இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். கவின் அடுத்து ஹீரோவா ஒரு படத்துல நடிக்க போறாரு. அந்த படம் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் படமா இருக்க போது. அந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவரு தாண்டடி அப்படின்ற படத்த இயக்கியிருக்காரு. அவருடைய பெயர் ராம் சங்கையா. அண்ட் இந்த படத்தையும் யார் புரொடக்ஷன் பண்ண போறாங்கன்னா, பிரின்ஸ் பிக்சர்ஸ் தான். இதுக்கு முன்னாடி தாண்டட்டி அப்படின்ற படத்தையும் அவங்க தான் புரொடக்ஷன் பண்ணாங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் அடுத்து முழுக்க முழுக்க ஒரு குரங்க வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. அந்த குரங்கு தான் இந்த படத்தோடைய மெயின் கேரக்டரா இருக்க போது. இந்த படத்துல நெறைய கிராபிக்ஸ் இருக்க போதுன்றத சொல்றாரு. இந்த கதை தான் ஏ.ஆர். முருகதாஸ் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்பொழுது முதல் முதலா எழுதி இந்த கதைய படமாக்கணும்னு ஆசைப்பட்டுருக்காரு. அந்த முதல் கதைய கூடிய விரைவில நமக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா குடுக்க போறார்ன்றது ஒரு மிகப்பெரிய அப்டேட்டா வந்திருக்கு. இயக்குனர் ஏ.எல். விஜய், அஜித் அவர்கள வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காரு. அந்த டாக்குமெண்ட்ரியோட மியூசிக்க ஜி.வி. பிரகாஷ் பண்ணியிருக்காரு. ஓவராலா அந்த டாக்குமெண்ட்ரிய போட்டு பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு படம் பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ, அந்த ஒரு ஃபீல் வந்திருக்கு. அண்ட் இந்த டாக்குமெண்ட்ரி ஏற்கனவே ஓடிடிக்கு சேல்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்களுடைய பிளானா என்ன இருக்குன்னா, இந்த டாக்குமெண்ட்ரிய தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணலாம். கண்டிப்பா ஆடியன்ஸுக்கு அண்ட் ஃபேன்ஸுக்கு இது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்குன்ற மாரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில அத பத்தின அஃபிஷியல் அனவுன்ஸ்மென்ட் வரப்போகுது. பராசக்தி. இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த படத்தோட ஷூட்டிங் ப்ராசஸ்ன்றது 100 நாள்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய இயக்குனர் சுதா குங்காரா. ஆனா, படத்த 90 நாள்லயே டைரக்டர் முடிச்சு குடுத்துருக்காங்க. இத இந்த படத்துடைய புரொடியூசரான ஆகாஷ் பாஸ்கரன் ரொம்ப சந்தோஷமா ஷேர் பண்ணியிருக்காரு. அதுக்கு ரீசன் என்னன்னா, 1 நாள் ஷூட்டிங் காஸ்ட் அப்படின்றது மினிமமா ஒரு 50 லேக்ஸ் வரைக்கும் வரும். அத ஓவராலா 10 நாள் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டா இருக்கும். அது ஓவராலா கட் ஆயிருக்கு அப்படின்னா, அது இயக்குனருடைய முழுக்க முழுக்க திறமை தான் காரணம்ன்ற மாரி ஷேர் பண்ணியிருக்காரு. பிரபாஸோடைய நடிப்புல ஸ்பிரிட் அப்படின்ற படம் ரெடி ஆகப்போது. இந்த படத்தோட இயக்குனர் சந்தீப் ரெட்டி வாங்கா. ஏற்கனவே இந்த படத்தோடைய ஷூட்டிங் ப்ராசஸ்ல 1 வாரம் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஷெட்யூல்ல இந்த டீம் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, 45லேருந்து 50 நாள் பிரேக்கே இல்லாம ஷூட்டிங் ப்ராசஸ் நடத்த போறோன்ற மாரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஷூட்டிங் ப்ராசஸ்ல பிரபாஸ்க்கும் பிரேக்கே இருக்காதுன்ற ஒரு அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. ராகவா லாரன்ஸோட இயக்கத்துல காஞ்சனா பார்ட் 4 ரெடி ஆயிட்டிருக்கு. இந்த படத்தோட புரொடக்ஷன சன் பிக்சர்ஸ் தான் பார்க்குறாங்க. இந்த படத்தோடைய ஷூட்டிங் கடந்த 3 மாசமா போயிட்டிருக்கு. ராகவா லாரன்ஸ் ஓவராலா இந்த 3 மாச ஷூட்டிங் ப்ராசஸ்ல இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ப மட்டும் தான் முடிச்சிருக்காருன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னா, படத்துல எப்பயுமே ஒரு 3 மாசத்துக்கு மேல ஷூட்டிங் ப்ராசஸ் அப்படின்ற மாரி முடிஞ்சதுன்னா, ஒரு படம் அப்படின்றது 75 டூ 80% ஆஃப் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனா, ராகவா லாரன்ஸ் இந்த படத்த ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா பயங்கரமா பண்ணணும். இதுக்கு முன்னாடி இருந்த காஞ்சனா விட, இந்த காஞ்சனா ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கணும். அதே மாதிரி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கிற மாரியும் இருக்கணுன்றது கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி செதுக்கி எடுத்துட்டு வந்திருக்காருன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. நாம ஏற்கனவே ஒரு அப்டேட் குடுத்திருந்தோம். பராசக்தி படத்துல 2 கேமியோ ரோல்ஸ் இருக்கு. 1 ராணா ரகுபதி பண்ணியிருக்காரு. இன்னொன்னு மின்னல் முரளி படத்துடைய இயக்குனர் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. அண்ட் இவங்க 2 பேர் வர சீக்வென்ஸ் 2மே படத்துல மிக முக்கியமான சீக்வென்ஸா இருக்குன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கரன் இப்ப இதயம் முரளி அப்படின்ற திரைப்படத்த தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு மற்றும் டைரக்டும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துல மிக இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ சொல்லியிருக்காரு. என்னன்னா, இந்த படத்துல ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் இருக்கு. அந்த ஃபைட் சீக்வென்ஸ்க்காக நாங்க 12 கேமரா அட் அ டைம் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபைட் சீக்வென்ஸ் கிட்டத்தட்ட ஒரு சிங்கிள் டேக்ல வந்திருக்கு. நீங்க அந்த படமா பார்த்தீங்கன்னா, அவ்ளோ இன்ட்ரஸ்டிங்கா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். அண்ட் இந்த ஷூட்டிங் ப்ராசஸ் நாங்க சென்னையில தான் பண்ணியிருந்தோம். கண்டிப்பா நீங்க படத்துல பார்க்கும்போது, இது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்குன்றத ஷேர் பண்ணியிருக்காரு. நாமளும் படத்த பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ என்ஜாய் பண்ணுவோம்.